துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான். 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. திருமண யோகங்கள், ஆரோக்கிய முன்னேற்றம் மற்றும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கப் போகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பொருளாதார கஷ்டங்களும் இவர்களுக்கு மாறக்கூடும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே இவர்களுக்கு கைகூடும் அளவிற்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். வழக்குகள், விசாரணைகள் மற்றும் கடன் தொல்லைகள், கடன்காரர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாம் மாறி இவர்களுக்கு உயர்ந்த ஒரு நிலை வரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான காலம் என்றே சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சி. வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வர இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கைகூடும். மாதத்தில் ஒரு முறை ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை பிரார்த்தனை செய்வதோ அல்லது முடிந்த வரையில் மந்திராலயம் சென்று ராகவேந்திரர் சுவாமியை வணங்குவதோ, சிவனடியார்களுக்கு அன்னம் இடுவது இவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேத்து பெயர்ச்சி. கேத்து பகவான் இவர்களுக்கு லாபமான 11ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ 6ஆம் இடத்தில் சனி பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், லாபத்தில் கேத்து பகவான், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், இப்படி ஒரு சஞ்சாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த ராகு கேத்து பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இவர்களுக்கு உயர்வை கொடுக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு, முக்கியமாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலைமை உயரும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் ராகு பகவான் வருவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இவர்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். இந்த ராகு பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் வருவது பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். மேலும் இவர்களுக்கு இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்துவை வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு சனிக்கிழமை காலை யமகண்ட நேரத்தில் தேங்காய் தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும் தொழில் ரீதியாக. துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேத்து பெயர்ச்சி படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் மாற்றத்தை கொடுக்கும்.